Global Talk. அன்புள்ள குளோபல் நேயர்களுக்கு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள்ள உலகத்தில் முக்கியமான தகவல்கள் எல்லாம் வெளிவந்தது. அதனை நீங்கள் ஏராளமான ஊடகங்களில் கேட்டிருப்பீங்க. பல்வேறு வேலை பளு காரணமாக அந்த செய்தியை உங்களுக்கு தர முடியாமல் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா தற்போது பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் வழியாக சமாதானத்தை கோரியிருந்தது. இந்த வகையிலே பாகிஸ்தானில் அசீம் முஸ்னி மற்றும் உயர் அதிகாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வெள்ளிக்கிழமை இந்த அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை நேரம் குறித்துள்ளார்கள். பாகிஸ்தான் இவற்றில் நடுநிலை வகிக்க இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த வகையில தாங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் வரமாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஈரான் ஏன் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்ததுன்னு சொன்னா, 10 முக்கியமான நிபந்தனைகளை ஈரான் முன்வைத்த போது உடனடியாக அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், உடனே பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு அமெரிக்கா பணிந்து வந்தது. ஆனா அமெரிக்கா இப்போது வெளியே என்ன சொல்லுது? பாகிஸ்தான் போய் ஈரான் கெஞ்சி கூத்தாடி இந்த யுத்தத்தை நிறுத்துங்க பின்னால சொன்னதால தான் அமெரிக்காவான நாங்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டோம் சொல்லி அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹேசன் குறிப்பிட்டுள்ளார். ஆனா ஈரான் சொல்லுது, ஒரு போதும் கிடையாது. இந்த பாகிஸ்தான் ஊடாக நமது வெளிநாட்டு அமைச்சரோடு பீட் ஹேசன் மற்றும் குஷ்னர் போன்றவர்கள் பாகிஸ்தான் ஊடாக ஈரான் முன்வைக்கும் 10 நிபந்தனைகளுக்கும் நாங்கள் உடன்படுகின்றோம், முதல் கட்டமாக இந்த யுத்தத்தை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி 100% உடன்பட்ட பிறகு அந்த செய்தி ஆன்மீக தலைவர் முஜிதபா கமைனி அவர்களுக்கு அனுப்ப பின்னர் அவரிடம் இருந்து வந்த அனுமதியின் பேரில் இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டதாம். சரி, இதுல ஈரான் 10 விஷயங்களை முன் வச்சது. அந்த 10 விஷயங்களும் என்னன்னு சொல்லி நீங்க பல ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் தற்போது அந்த 10 விஷயங்களையும் நாங்கள் ஒரு நாளும் உடன்படவில்லை, இது ஒரு பச்சை பொய், நாங்க கொடுத்த கோரிக்கையை ChatGPT போட்டு ஈரான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஜேடி வென்ஸ் இன்று ஹங்கேரிக்கு சென்ற நேரத்தில் ஏர்போர்ட்ல இருந்து, அதாவது விமானத்திலிருந்து இறங்கின போது ஊடகவியலாளருக்கு இவ்வாறு கூறியுள்ளார். அதாவது நாங்க கொடுத்த விஷயங்களை மாற்றி ஈரான் ChatGPT மூலம் மாற்றி ஈரான் ஊடகங்களுக்கு கொடுத்து விட்டதுன்னு சொல்லி அவர் சொல்றாரு. சுருக்கமா சொல்றேன், அந்த 10 விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது நடந்த யுத்தத்துக்கு முழு இழப்பீடும் அமெரிக்கா வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விஷயம் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை நாங்க உடன்படுறோம், இழப்பீடு தாரோம், அதுக்காக நாங்க ஒரு கவுன்சில் ஒன்று அமைச்சு அந்த கவுன்சில் ஊடாக உங்களுக்கு இழப்பீடு வழங்குவோம் அப்படின்னு அமெரிக்கா பாகிஸ்தான் ஊடாக சொல்லப்பட்ட போது ஈரான் அதனை முதல் கட்டமாக ஏற்றுக்கொண்டது. ஆனா இத அமெரிக்கா ஏற்றுக்கொண்ட போது இதற்கு பின்னால ஏதாவது ஒரு விஷயம் வைக்காம செய்ய மாட்டானுங்களே அப்படின்னு நமக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அதுபோல இப்போது என்னன்னு சொன்னா, அதாவது பேரளவுல அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு யுத்த நிறுத்தம் நின்று கொண்டிருக்கிற வேளையில இப்ப இந்த இழப்பீடு சம்பந்தமா ஒரு புது கதை வந்திருக்குது. அது என்ன கதைன்னு சொன்னா, இப்ப கத்தார், UAE போன்ற நாடுகள் எல்லாம் ஈரான் நமக்கு இழப்பீடு தரணும் சொல்லி அறிவித்தல் விட ஆரம்பிச்சுட்டானுங்க. இவனுகளை யாரு தூண்டுனதுன்னு சொல்லி உங்களுக்கே நன்கு புரியும். அடுத்தது இந்த யுரேனியம் செறிவூட்டல் சம்பந்தமாக அமெரிக்கா சொல்லிக்குது, அதெல்லாம் நம்ம பிறகு பார்த்துக் கொள்வோம், கட்டம் கட்டமா பேச்சுவார்த்தை மூலம் செய்து கொள்வோம், இந்த செறிவூட்டல் சம்பந்தமா எந்த தடையும் இல்ல, இப்ப யுத்த நிறுத்தம் தான் முக்கியம் அப்படின்னு ஒத்த காலில் அமெரிக்கா நின்ற போது ஈரான் ஓரளவு நம்பியது. அதாவது இந்த விஷயத்தையும் இவர்கள் விட்டுட்டானுங்க, இதுதான் ஈரானுக்குள்ள பல நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லி ஈரான் அதனையும் ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தைக்கு இணக்கப்பட ஆரம்பித்தது. ஆனால் இப்ப பீட் ஹேசன் இந்த யுத்த நிறுத்தம் நின்றிருக்கிற வேலையில சொல்றாரு, நாங்க இந்த ஈரானுக்கு அணு செறிவூட்டல் சம்பந்தமா எந்த வாக்குறுதியும் வழங்க இல்ல, டொனால்ட் ட்ரம்ப் திட்டம் அமெரிக்காவுடைய விசேட படையை இறக்கி செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை நாங்க எடுத்து செல்ல போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்க எழுதி கொடுத்தோம். இந்த வகையில ஈரான் நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நாங்க அப்புறப்படுத்துவோம் என்கிற விஷயத்தை தான் நாங்க அந்த 10 அம்சத்துல ஒன்றா எழுதியிருந்தோம். இதனை நாங்க சொல்ல இல்ல, இதனை அமெரிக்காவுடைய பென்டகன் தான் எடுத்த முடிவு, இதனைத்தான் நாங்க ஈரானுக்கு அனுப்பி வைத்தோம். ஈரான் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஏன் அடிப்பணிந்து வந்ததுன்னு சொன்னா, நம்மட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எந்த முன்னாள் ஜனாதிபதிகளும் எடுக்காத ஒரு முக்கியமான பெரும் சவால் மிக்க வேலையை செய்துள்ளார். ஆகவே ஈரான் நன்கு புரிந்து விட்டது, இதனை விட்டுக் கொடுக்காவிட்டால் ஈரான் கட்காலத்துக்கு சென்றுவிடும், அமெரிக்கா தயாராகிவிட்டது என்ற செய்தி ஈரானுக்கு கிடைத்த போதுதான் ஈரான் இதற்கும் இஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பூசணிய சோத்துக்களை மறைக்க முயற்சி செஞ்சாரு இந்த பீட் ஹேசன். இது இல்லாம ஹோர்மோஸ் நீரினை திறக்கணும் அப்படின்னு சொன்னோம், உடனே அவங்க திறக்க இஷ்டப்பட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்துல கருத்து முரண்பாடு இருக்கையில் அன்று அவர்கள் திறக்க சொன்னார்கள், சமாதான பேச்சுவார்த்தை என்று ஒன்று வந்தால் அந்த பேச்சுவார்த்தை முடியும் வரை நாங்கள் திறந்து தருகிறோம். ஆனால் இந்த ஹோர்மோஸ் ஈரானுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், ஈரான் தான் அதனை கண்ட்ரோல் பண்ணும் என்று அந்த நிபந்தனையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது ஹோர்மோஸ் நீரிணை இழுத்து மூடப்பட்டு விட்டது. ஏன் மூடப்பட்டது? பேச்சுவார்த்தையில அந்த 10 அம்சத்துல ஒன்று, அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்கட ஆட்களுக்கு, அதாவது ஃபாக்சிஸ், அதாவது ஹூதிகள், ஹெஸ்புல்லாக்கள் மற்றும் ஈராக்கில் காணப்படக்கூடிய குழுக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. ஹமாஸ் ஏற்கனவே ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்குள்ள தான் இருக்குது. ஆகவே குறிப்பாக இந்த ஹூதி, ஹெஸ்புல்லா, ஈராக்குடைய PMO போன்ற அமைப்புகளை பற்றி அந்த 10 நிபந்தனைகள் ஒன்றாக குறிப்பிட்டு அவற்றின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று சொல்லி அமெரிக்காவிடம் நிபந்தனையாக கேட்ட போது அமெரிக்கா அதனை ஏற்றுக்கொண்டது. ஆனால் பேச்சுவார்த்தை முடிந்து 2 மணித்தியாலங்களுக்குள் ஹெஸ்புல்லாக்கள் மீது
இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்துகிறது, இன்றும் தாக்குதல் நடத்துகிறது. இந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய அநீதி என்று ஈரான் குறிப்பிட்டது. பேச்சுவார்த்தைக்கு இணங்க கட்டுப்பட வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் மறுபடியும் தெரிவித்திருந்தது. அமெரிக்காவும் அதனை கண்டுகொள்ளவில்லை. ஏதோ பேச்சுவார்த்தைகளை வந்து அப்படி யுத்தத்திலிருந்து தப்பிட்டோம் சொல்லி அவனை ஈக்கிறார்கள். ஆனால் இந்த ஹெஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தது இது நிபந்தனைக்கு முரண்பட்டது என்று அமெரிக்காவுக்கு ஈரான் தெரிவித்தும் கூட அதனை அமெரிக்கா அலட்சியப்படுத்தியிருந்த போது 2-3 மணித்தியாலங்கள் நினைக்கின்றேன் அதற்குள் மறுபடியும் இந்த ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் இழுத்து மூடியது. 10 ஒப்பந்தங்களையும் இப்போது பேண வேண்டும், இந்த பேச்சுவார்த்தை முடியும் வரை பேண வேண்டும். அவற்றில் ஒன்று உடைப்பட்டு விட்டது, ஆகவே இழுத்து மூடிவிட்டோம் என்று ஈரான் நேற்று அறிவித்திருந்தது. ஆனால் அதற்கான விடையை இன்று அமெரிக்க ஜனாதிபதி தனது வெள்ளை மாளிகைக்கு முன்னால் இருந்து பேசுகிறார். எப்படி தெரியுமா? நாங்க ஈரானோட எந்த பேச்சுவார்த்தையும் செய்யல, ஈரான் தான் எங்களோட பேச்சுவார்த்தை செய்தது. ஈரான்ல இருக்கிறவர்கள் மிகப்பெரிய பொய்யர்கள், ஏமாற்றுக்காரர்கள், ஈரான் வெற்றி பெற்றதாக கொண்டாடுகின்றார்கள். அவ்வாறு அல்ல, ஈரான் தான் பணிந்து வந்தது. ஹெஸ்புல்லாக்கள் சம்பந்தமாக நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை, ஹெஸ்புல்லாக்களுக்கு எதிரான போர் நடவடிக்கை தொடரும் என்றவாறு இப்போது வெள்ளை மாளிகையிலிருந்து பேசியது, தனது ட்ரூத் சோசியல் மீடியா பக்கத்திலிருந்து தகவல் வெளியிட்டது, இதெல்லாம் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. முனாஃபிக்குகள் எது வேண்டாலும் கதைப்பான சகோதரர்களே, நயவஞ்சகர், அதாவது வாக்குறுதிக்கு மாறு செய்பவர்கள். இப்படிப்பட்டவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நேற்று ஒன்று சொல்லுவாங்க, இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க. அவங்களே ஒரு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க, பிறகு மற்றவங்க பிரச்சனை ஆரம்பிச்ச மாதிரி சொல்லி முடிப்பாங்க. அதுக்கு பல பேரை சேர்த்து கொண்டு அதனையே உண்மையாக்கிடுவாங்க. அதாவது திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லி பொய்யை உண்மை மாதிரி மாற்றுவாங்க. இது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கைவந்த கலை. நம்ம சில நேரத்தில் சில மனிதர்கள்ட்டையும் இந்த மாதிரி குணங்களை பார்த்திருக்கிறோம் சகோதரர்களே. கேவலமான சிந்தனை. சொன்னது ஒன்று, செய்யறது ஒன்று, காண்பிப்பது வேறொன்று. எனவே இப்படியான சூழ்நிலை தான் இப்போது ஏற்பட்டுள்ள 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தம். இந்த 2 வார போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு கீழே வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் பேசுவாங்க. இந்த இஸ்லாமாபாத்தில் ஈரான் சொன்ன விஷயத்தை தான் திருப்பி பேசுவான். இப்போது அமெரிக்கா மறுத்து கதைக்கும் விஷயங்கள் எல்லாம் சம்டைம் ஊடகங்களுக்கு வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போது எது உண்மை எது பொய் என்று எல்லோருக்கும் விளங்கும். உண்மையிலேயே இந்த அமெரிக்கா இந்த போரை நிறுத்துறதுக்கான காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? முதலாவது ஈரான் கொடுத்த அந்த அளவு அடி, அந்த அடியை வாங்கி கொண்டு தான் சொன்னாங்க, நாங்கள் மிகப்பெரிய ஒரு அடியை அடிக்க போகிறோம் ஈரானுக்கு, ஈரானை கட்காலத்துக்கு கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பெரும் வீராப்பெல்லாம் பேசினானுங்க. நாங்களும் என்னமோ நடக்க போது போல அடுத்த நாள் ஒன்று ஈரான் அழிஞ்சிடும் அல்லது இஸ்ரேல் அழிஞ்சிடும், ஈரான் அழிவதற்கான சாத்தியங்கள் தான் உள்ளது என்று சொல்லி ஊடகமெல்லாம் பெரிதாக பேசி வந்தது. ஏன்னு சொன்னால் அந்த டொனால்ட் ட்ரம்ப் கிழவர் அணுகுண்டை பயன்படுத்த கூட தயங்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் தோல்விக்கு மேலே தோல்வி. ஆகவே தோல்வியால் நம்ம திரும்பி போனால் அமெரிக்கா மக்கள் நம்மளை காரி துப்புவான்னு சொல்லி அமெரிக்காவுக்கு தெரியும். ஆகவே இந்த அணுகுண்ட இரவைக்கு பயன்படுத்த போறாங்களா இல்லையா என்று பெரும் பதட்டம் நேற்றைய முன்தினம் இருந்தது. நான் கேள்விப்பட்டேன், கத்தார், குவைத், சவுதி அரேபியா போன்ற அரபு உலக நாடுகள் எல்லாம் மக்கள் இரவில் நித்திரையே கொள்ளவில்லையா, என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லை என்று பெரும் அச்சத்தோடு அங்குள்ள மக்கள் இருந்ததாக அங்குள்ள நேரடி ரிப்போர்ட் குறிப்பிடுகிறது. ஆனால் யானை குசுட்ட கதை போல மாறிவிட்டது. இதுல ரஷ்யாவும் ஒரு வகையில் சம்மந்தப்பட்டிருக்கிறது. அதாவது ரஷ்யா சொல்லிக்குது, நீங்க சம்டைம் அணுகுண்டுகளை பயன்படுத்தினா, ஈரானுக்கு எதிராக பயன்படுத்தினா அடுத்தது வடகொரியா பயன்படுத்துவான். அவன் யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறான் அதுக்கு மேல வீசுவான். அதுக்கு பிறகு அணுகுண்டுங்கிற விஷயம் உலகத்துல சர்வசாதாரணமாகி விடும். நம்ம யாருமே அது தொடாம இருக்கிறதால தான் இப்போதும் அது ஒரு அமைதியான நிலையில இருக்குது. ஆகவே அதை செஞ்சிடவானா. அது போல ஈரானிடம் அணுகுண்டு இல்லை என்று நானோ நீங்களோ 100% உத்தரவாதம் அல்ல அப்படிங்கிற விஷயம் டொனால்ட் ட்ரம்புடைய காதுக்கு போடப்பட்டதாக அநேக தமிழ் ஊடகங்களே பேசியது. அதன் பிறகுதான் பேச்சுவார்த்தை அமைதி என்ற ஒன்று வந்தது. ஆனால் நான் இரவு 12 மணி 1 மணிக்கு இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் அமெரிக்காவில் ஜேடி வென்ஸ் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்துக் கொண்டிருக்கின்றார். ஊடகங்கள் கேட்குது, நேரமாகிவிட்டதே, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவீங்க அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லப்பட்ட போது ஜேடி வென்ஸ் சொல்றார், ஒரு வகையில் பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கிருந்து, அதாவது ஈரானிலிருந்து வரும் பேச்சுவார்த்தை தகவல்கள் 3ஆம் தரப்பின் ஊடாக நமக்கு வருவதால் சற்று காலதாமதம் ஏற்படக்கூடிய நிலையில் உள்ளது. ஆகவே ஈரான் இப்போ எஸ் அல்லது நோ என்று சொல்ல வேண்டும். அதாவது ஹோர்மோஸை திறக்கும் அல்லது திறக்க மாட்டோம் என்று அறிவிக்கும். அதனை எதிர்பார்த்திருக்கிறோம். தகவல் வருவதில் கொஞ்சம் காலதாமதமாகிறது என்று ஊடகங்களுக்கு பேசிக் கொண்டிருந்ததை நான் லைவ் டெலிகாஸ்ட்ல அல் அரப் செய்தி சேவையில் பார்த்து கொண்டிருந்தேன் சகோதரர்களே. எப்படியும் மற்ற ஊடகங்கள் சொல்வது ஈரான் நோ, ஹோர்மோஸை திறக்க மாட்டோம், எங்களது நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளாத வரை அப்படின்னு அறிவித்து விட்டது. ஆனால் இங்கே ஜேடி வென்ஸ் ஊடகங்களை சமாளிச்சு கொண்டிருந்தாரு. அப்படின்னா அங்க வேற ஏதோ பேச்சுவார்த்தை ஒன்று போய்கொண்டிருந்திக்குது. அதனால தான் அங்க, அதாவது ஈரான் தாக்க போறன்னு போனவங்க லேட் ஆகி கொண்டிருந்தாங்க. தாக்க போறதுங்கிறது ஒரு வெறும் படம் தான். பின்னால இந்த 10 அம்ச கோரிக்கையை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு மாறிச்சு. ஒன்று சகோதரர்களே, இதனை ஏற்றுக்கொள்ள முதலாவது காரணம் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுடைய உப ஜனாதிபதி ஜேடி வென்ஸும் டொனால்ட் ட்ரம்புக்கு இந்த விஷயத்தில் கடுமையான எதிர்ப்பு. காரணம் ஒன்று,
களத்துல அமெரிக்கா மிகப்பெரிய பின்னடைவு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இது அமெரிக்கா மக்களுக்கிடையே இது மிகப்பெரிய தலைக்குனைவு. நவம்பர் மாதம் வரும்போது மாநில தேர்தல் வருகிறது. ஆகவே நமது கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்று நாம் வெற்றியாளராக இருக்க வேண்டும் அல்லது இந்த போரை விட்டு விலகியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த போரை கடுமையாக எதிர்த்து வந்தார் வென்ஸ். அதற்காக இந்த ஜேடி வென்ஸ் ஈரான் முஸ்லிம்கள் மீது இரக்கமானவர் என்று சொல்ல வர இல்லை. அவங்களோட சுயநலத்துக்காக இந்த போரை எதிர்த்து நின்றாங்க. அடுத்த முக்கியமான பிரச்சனை சொன்னா இந்த போரை நடத்தி சொல்றதுக்கு பெருமளவு பணம் வேணும். செனட் சொல்லிட்டு அதாவது 2 மாதங்களுக்கு முன் நாங்க இன்றைக்கு தார பணம் தான் கடைசியா உங்களுக்கு தாரது. இதுக்கு பிறகு செனட்டால பணம் ஒதுக்கப்படாது, நிதி ஒதுக்கப்படாதுன்னு சொல்லி செனட் டொனால்ட் ட்ரம்புக்கு அறிவித்து விட்டது. எனவே டொனால்ட் ட்ரம்புக்கு புரிஞ்சுது இதற்கு பிறகு இந்த போரை ஒருபோதும் நடத்த முடியாது. ஆகவே ஆயுத பற்றாக்குறை அமெரிக்காவுக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. எனவே போர்க்களத்திலிருந்து திரும்பி படைகள் விலகிச் செல்ல வேண்டும் என்றால் திரும்பி ஓட முடியாது. ஓடினால் ஒன்று மான பிரச்சனை, இரண்டாவது இருக்கும் படைகளும் என்ன செஞ்சிடும், அழிந்து போய்விடும். இதுதான் ஆப்கானிஸ்தான்ல ஒரு காலத்துல ரஷ்யாவில் நடந்தது. ரஷ்யா அடிச்சு பார்த்தா சரி வராது, திரும்பி போனா திரும்பி போகலாம். ஆப்கான் முஜாஹிதீன்கள் ரஷ்யா படையை திரட்டி போய் அடித்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தினார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு நிலை மிகப்பெரிய மானம் கௌரவம் அதுக்கு அங்கால உயிர் படை அரசியல் இழப்பு என்று சங்கிலி தொடராக அமெரிக்காவுக்கு நீண்டு செல்லும். ஆகவே புத்திசாலித்தனமாக நீங்க சொல்றதெல்லாம் நாங்க இஷ்டப்படுறோம், முதல்ல போரை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஒருதலை பட்சமாக அமெரிக்கா ஈரானோடு சமாதானம் கோரியது. இதுதான் உண்மை சம்பவம். ஆனா இப்ப மாறி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, இப்ப நான் இந்த ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால வெள்ளை மாளிகையில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு, எங்கட ராணுவம் மத்திய கிழக்கில் இருந்து இப்போது விலகாது, மேலும் பல ஆயுதங்களோடு எமது கடற்படை மத்திய கிழக்கு வலயத்தில் நின்று கொண்டிருக்கும், பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் வெளியேறுவோம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்ட செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பின்னால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறாங்களோ தெரியல. ஆனால் ட்ரம்ப் மேலும் சொல்கிறார், பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் எங்களது தாக்குதல் மறுபடியும் ஈரானை நோக்கி தொடரும் என்று ட்ரம்ப் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்தது சகோதரர் உங்களுக்கு தெரியும், லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறது. அதுபோல இன்று காலை பல மணி நேரங்கள் தொடர்ச்சியாக ராக்கெட் தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது செய்து கொண்டே இருக்கின்றார்கள். கடுமையான சண்டை நடைபெறுகிறது. இடையில் ஈரான் மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று கொடுத்திருக்கிறது இஸ்ரேலை நோக்கி, குறிப்பாக வடக்கு இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவுகணையை ஏவியதாகவும் செய்திகள் வருகிறது. அதே போல் சகோதரர்களே, இந்த ஈரான் இப்போது அமைதி ஒப்பந்தத்தில் அமைதியா ஈக்கிற நேரத்தில் நேற்று இரவு இந்த யுஏஇயும் குவைட்டும் சேர்ந்து ஈரானுடைய சில எண்ணெய் சம்பந்தப்பட்ட இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. கடும் ஆத்திரம் வந்தது ஈரானுக்கு. ஈரான் என்ன செஞ்சது, அந்த 2 நாடுகள் மீதும் கடுமையான தாக்குதல், அதாவது ட்ரோன் தாக்குதலை செய்தார்கள். இதுல இந்த என்ன புரியுதுன்னு சொன்ன சகோதரர்களே, இப்ப அமெரிக்கா கையெடுத்துட்டான். இப்ப இஸ்லாமிய நாடுகளோடு இஸ்லாமிய நாடுகளை கொழுவி விடுற வேலையை அமெரிக்கா கச்சிதமாக செய்து வருகிறது. அதனால தான் இவ்வளவு நாளும் நேரடியாக இஸ்லாமிய நாடுகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தாத சம்பவம் இப்போது நடந்தது ஒரு அதிர்ச்சியை தருகிறது. ஈரான் தெளிவான ஒரு பிக்சரை காட்டுகிறது. அதாவது யுஏஇயுடைய விமானம், யுத்த விமானம் ஈரானுடைய வானெல்லைக்குள் நுழைவதை தெளிவாக படம் எடுத்துக்கிறது. ஆகவே இப்ப இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் ஈரானை கொழுவி விடும் வேலை ஒன்று நடக்கிறது போலத்தான் விளங்குது. மேலும் சகோதரர், நேற்று மட்டும் லெபனான்ல ஹாஸ்பிட்டல் மீது இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்குது. அதுவும் இந்த சமாதானம் அதாவது அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகுதான் இந்த தாக்குதல் நடத்திக்குது. அவை இல்லாமல் பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சுமார் 150க்கு உட்பட்டவர்கள் மரணித்ததாகவும் இந்த செய்தி வருகிறது. சகோதரர்களே, மரணம், செத்து போதல், உயிரிழந்தல், காயமடைதல் எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்ட சகோதரர்களே. ஒவ்வொரு மனிதனும் எத்தனை கனவு எத்தனை இலக்கு என்று வாழ்ந்து வருவான். இந்த மக்களது ஆயுள் காலத்தை இஸ்ரேல் தீர்மானிக்கிற அளவுக்கு அவனுடைய அடாவடித்தனம் அத்துமீறி செல்கிறது சகோதரர்களே. ஏதோ ஒரு ஊடகத்தில் இன்று நான் வாசித்தேன், உலகத்தில் அமைதியும் இஸ்ரேலும் ஒன்றாக இருக்க முடியாது, ஒன்று அமைதி இருக்க வேண்டும் அல்லது இஸ்ரேல் இருக்க வேண்டும். எப்படி இருக்குது இந்த வரிகள்? இது ஒரு ஆழமான தத்துவத்தை குறிப்பிடுகிறது. அடுத்த செய்தி ஒன்று வருகிறது. அமீரகம் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஒரு பாரிய தாக்குதலை ஈரான் மேற்கொண்டுள்ளது. புஜைரா என சொல்லப்படும் எண்ணெய் வயல் மீது ஈரானுடைய 2 ஏவுகணைகள் பாய்ந்து பாரிய தீப்பிழம்பு வானளவு உயர்வதை காணக்கூடியதாக உள்ளது. இதைத்தான் இஸ்ரேல் எதிர்பார்த்தார்கள், தங்களுக்குள்ளேயே தாங்கள் அடித்துக் கொள்வது. இப்போது பாருங்க, குவைத் ஈரான் மீது தாக்குதல் நடத்தது, ஈரான் வேறு வழியில் குவைத் மீது தாக்குதல் நடத்தது. இதனால இஸ்ரேலுக்கு சந்தோஷம். அடுத்தது இறுதியாக ஹோர்மோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் என்றும் இல்லாத அதாவது நினைக்காத பாரிய தாக்குதலை மீண்டும் அமெரிக்கா செய்யும் என்று குறிப்பிட்டு நாளை பேச்சுவார்த்தைக்கு பின்பு தீர்மானிக்கப்படும் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. ட்ரம்புடைய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். எங்களது விரல்கள் துப்பாக்கி முனைகளிலே இருக்கின்றது. இதற்கு பிறகு நாங்கள் விரும்புகிற எந்த நேரத்திலையும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவோம். எங்களுக்கு இந்த போர்ல கொஞ்சம் கூட இஷ்டமில்லை என்று சொல்லி நெத்தன்யாஹு பேசிய செய்தியும் தற்போது ஊடகங்களில் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. சரி சகோதரர்களே, மீண்டும் புதிய அப்டேட்டுகளோடு இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம். இது குளோபல் உலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.